வணக்கம் நந்தங்க ஷப்தீனா, வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனலுக்கு சூப்பராக இந்த கடலை பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். முக்கியமாக நம்ம வீட்டில் எப்பவுமே பண்ணும்போது வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் கடலை பருப்பு, கொஞ்சம் லைட்டாக தேங்காய், கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு ஒரு சூப்பராக ஸ்டைலில் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தலாமா? வாங்க. கடலை பருப்பு சட்னிக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் தேவையான அளவு, கடலை பருப்பு 1 கப்பு, பூண்டு 10 பல்லு, இஞ்சி சிறிதளவு, புளி சிறிதளவு, காஞ்ச மிளகாய் 3 நம்பர், பச்சை மிளகாய் 1, உப்பு தேவையான அளவு, தேங்காய் 1 பத்தை, பெருங்காயம் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, நாட்டு சர்க்கரை சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மஞ்சளில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகாய் இதில் ஆட் பண்ணுறேன். காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு அந்த இஞ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, இஞ்சி தோல் பீல் பண்ணாமல் ஜஸ்ட் லைட்டாக அப்படியே இடித்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பூண்டு, இந்த பூண்டு தோலோட இதில் இடித்து போடுறோம். அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் இடித்து போட்டிருக்கோம். இப்போது ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்குங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ஒரு 2 செகண்ட் அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். இப்போ இந்த கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக பொன் நிறத்தில் வறுத்து வர டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வறுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த பருப்பு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கடக்கு முடக்குன்னு இருக்கும். இந்த கடலைப்பருப்பு நீங்கள் வறுக்கும் போது கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காவை ஆட் பண்ணுறேன். புளி ஒரு சிறிதளவு, கொத்தமல்லி, நாட்டு சக்கரை சிறிதளவு. இந்த நாட்டு சக்கரை பெரும்பாலும் சட்னியில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், எதுக்காக ஆட் பண்ணேன், வெறும் இந்த கடலை பருப்பு போட்டு நீங்கள் அந்த காரத்தோடு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம். அதனால் லைட்டாக சிறிதளவு மட்டும் போட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம். இப்போது இந்த கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு சட்னி ரெடி. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு வேறு. ஸோ ஒரு அருமையான இந்த கடலைப்பருப்பு சட்னி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னாங்க இந்த கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி செஞ்சுருக்கேன். பாய்.